Hi dears. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோல்டன் மாஸ்க் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ வீட்லயே நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இந்த கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க், கோல்டன் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வீட்லயே நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் வந்துட்டு மேக்கப் எதுவுமே போடலை. ஜஸ்ட் நான் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த எல்லோயிஷ் ஷேட் ப்ளஸ் பிரைட்டாகவும் இருக்கும். அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட ஸ்கின் கேரில் ஒரு மாஸ்க் ஆட் பண்ணணும்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்லாம் போடுவீங்க, அப்போ ஒரு நல்ல எஃபெக்டிவான க்ளோவிங் ஃபேஸ் மாஸ்க் வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போது இந்த ஒரு கோல்டன் மாஸ்க் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இது தான். ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லார் வீட்லேயுமே இது இப்போ அவைலபிளாக இருக்கும். அண்ட் வேஸ்ட்டாகவே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம பொங்கலுக்கு வந்துட்டு இது எல்லாருமே வந்துட்டு வாங்கியிருப்போம். பொங்கலுக்குலாம் நம்ம வாங்கியிருப்போம் அந்த மஞ்சள் கொத்து. ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ரிசல்ட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 இயர்க்கு அப்புறமா ரொம்ப காஞ்சு போயிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப வெட்டாகவும் இல்லாமல் அண்ட் கொஞ்சம் ட்ரையாகவும் இல்லாமல் இந்த ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கோல்டன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். அண்ட் இந்த மஞ்சள் வச்சு எப்படி நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாமே லைட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உரசுற கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரசி அண்ட் அதோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அண்ட் ஒரே ஒரு பிஞ்ச் அந்த சைஸில் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் அவ்வளோவா வந்துட்டு ஒட்டலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹனி ஆல்சோமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சராக பண்ணோம். அண்ட் நம்ம என்ன ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம ஹனி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை ஆகாது, ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ அந்த க்ளோவிங்னஸும் வந்துட்டு இது ஹனி வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது கூட இந்த ஹனி வந்து ஆட் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோவிங் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஹனி. அண்ட் இது இப்போ ரெண்டையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படியே வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் ஹனி வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் போடும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம அந்த ஹனி நம்ம யூஸ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் வந்துட்டு கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு கர்ட் வந்துட்டு ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3யுமே நான் கம்பைன் பண்ணி ஒரு மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த ஒரு மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ டேரெக்டாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கு ப்ரஷ் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அதில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு தின்னான ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காலாம் இருக்காது. அண்ட் அவ்வளோவா வந்துட்டு காயவும் செய்யாது. நீங்கள் ரொம்ப நேரமும் அதுக்குன்னு விடவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கழுவிக்கலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி காயணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால ஒரு கோல்டன் க்ளோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸோ அதனாலேயே ஸ்கின் நல்லா பிரைட்டனாகவே இருக்கும். அண்ட் இதில் நம்ம டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்கனால பிளாக் மார்க்ஸ், பிம்பிள்ஸ் அடிக்கடி வருதுனாலுமே உங்களுக்கு அதெல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். ரெகுலர் யூசேஜில் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாக அந்த மஞ்சள் எடுத்து பூசின மாதிரியும் இருக்காது, பட் அந்த கோல்டன் ஃபினிஷில் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு க்ளோவாக இருக்கிறது வந்துட்டு தெரியும். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் வியர் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்க உமன்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த மாஸ்க்குமே வந்துட்டு செட்டாக இருக்காது. பட் நீங்கள் இந்த மாஸ்க் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்துட்டு அவ்வளோவா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா காயலை. பட் 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இந்த கோல்டன் க்ளோ வந்துட்டு நமக்கு இந்த டர்மரிக்னாலையும்
அண்ட் இந்த ஹனினாலையும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஹனி வந்து ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவிங் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக அண்ட் க்ளோவிங்காகவும் இருக்கும். அண்ட் இப்போயே உங்களுக்கு தெரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த டர்மரிக்கோட கலருமே உங்களுக்கு பிடிக்காது அவ்வளோவா, பிகாஸ் நம்ம அந்த ஹனி அண்ட் கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலே இந்த கலர் டாமினேட் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப நேரமும் வைக்க தேவையில்லை, ஒரு 10 minutes வச்சாலே வந்துட்டு போதும். ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலராகவே உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் ஏதாவது மாஸ்க் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ சேம் அதே மாதிரி ஸ்கின் நல்லா க்ளோவிங்காகவும் இருக்குது. அந்த ஷேடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அந்த எல்லோ ஷேட் லைட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.